புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரைக் கொல்லும். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். இன்றைக்கி செப்டம்பர் 19. இன்றைக்கி என் ஃப்ரெண்டோட பர்த்டே. அது என்னமோ தெரிலைங்க, நான் எவ்வளோ தான் சோகமாக இருந்தாலும் என் நண்பர்கள் என் கூட இருந்தால் நான் அவ்வளோவாலாம் இல்லை, கொஞ்சம் நான் நிம்மதியாக இருப்பேன். ஆனால் அதையும் தாண்டி எங்களை மாதிரி பசங்க வாழ்க்கையில் கஷ்டங்கள் மறைஞ்சு தான் இருக்குது. எனக்கு ஏஜ் 22 ஆயிடுச்சு. ஆனால் எனக்கு குடிக்கிற பழக்கம் இல்லை. என் ஃப்ரெண்ட்ஸ் அன்னைக்கு குடிச்சிட்டு இருந்தாங்க. என்னை குடிக்க சொல்லி ரொம்ப என்னை ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. ஆனால் நான் குடிக்க மாட்டேன். என் ஃப்ரெண்ட்ஸ் குடித்ததுக்கப்புறம் ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாங்க பாருங்கள், அதை பார்த்தாலே எனக்கு சிரிப்பு தான் வரும். என் ஃப்ரெண்ட்ஸ் என்னை ரொம்ப கட்டாயப்படுத்தினால நானும் வேறு வழி இல்லாமல் அதை குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். எனக்குள்ளே இருக்க சோகங்கள் மறையணும், நிம்மதியாக கொஞ்சம் இருக்கணும் அப்படின்ற காரணத்துக்காக தான் நான் குடிக்கவே ஆரம்பித்தேன். ஆனால் அதுதான் என்னோடய வாழ்க்கையோட திருப்பு முனையாக இருக்கும்னு எனக்கு அப்போ தெரியவே இல்லை. வாழ்க்கையில் கஷ்டம் இருக்கலாங்க, ஆனால் கஷ்டமே வாழ்க்கையாக இருக்கக்கூடாது. என் வாழ்க்கையில் கஷ்டமே வாழ்க்கையாக இருந்தால் நான் எப்படி என் வாழ்க்கையை வாழ்கிறது? அந்த கஷ்டம் என்ன தினம் தினம் கொல்லுது. எனக்கு படிப்பு இல்லை, வேலை இல்லை, ஃபேமிலி சப்போர்ட் இல்லை, காசு பணம் இல்லை. நான் எப்படி வாழ போகிறேன்னு நினச்சி வேதனைப்பட்டுருக்கேன். இந்த வழியிலேருந்து வெளியில் வர்றதுக்கு தான் நான் குடிக்கவே ஆரம்பித்தேன். ஆனால் அதுதான் நான் பண்ண பெரிய தப்புன்னு எனக்கு அப்போ தெரியலை. குடித்தா கவலைகள் தீரும், நைட்டு நிம்மதியாக தூங்கலாம் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் குடிக்கவே ஆரம்பித்தேன். ஆனால் காலம் போக போக நான் தினம் குடிக்க ஆரம்பித்தேன். அதுக்கு அடிக்டாகவே நான் ஆகிட்டேன். என் நண்பர்கள் இல்லாதப்பெல்லாம் நான் குடிக்க ஆரம்பித்தேன். அவங்களுக்கு தெரியாமல் நான் குடிச்சிக்கிட்டே இருந்தேன். ஒரு நாள் போதையில் நான் என் நண்பன்கிட்டே சண்டை போட்டேன். இந்த குடியை எதுக்குடா என்கிட்ட கொடுத்த, என்னை ஏன் குடிக்க சொன்ன அப்படின்றதுக்காக நான் அவன்கிட்ட சண்டை போட்டேன். ஆனால் என்னால் இந்த குடியை விடவும் முடியல, அந்த வழியிலேருந்து வெளியே வரவும் முடியல. இருபத்தி 4 மணி நேரமும் நான் குடிச்சிட்டே இருந்தனால என்னோடய லிவர் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. நான் உயிரோடு இருக்க மாட்டேன், சாக போகிறேன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. சாவை எப்படி எதிர்கொள்கிறதுன்னு நினச்சி ஒவ்வொரு நிமிஷமும் நான் பயந்துட்டு தான் இருக்கேன். இந்த உலகத்தை விட்டு பிரிகிறது வரமா சாபமா அது எனக்கு தெரியலை. ஆனால் ஏன்டா இந்த குடியை தொட்டேன்னு நினச்சி தலையால் அடித்து அழுதுக்கிறேன். சாவை நேராக சந்திக்க போகிறோம்னு நினச்சி பயப்படுறதா, இல்லை என்னோடய கஷ்டங்கள்லாம் மறைய போதேன்னு நினச்சி சந்தோஷப்படுறதான்னு எனக்கு தெரியலை. ஆனால் இவ்வளோ நாள் என் கூட இருந்த அந்த சரக்கை கடைசியாக ஒரு முறை குடிக்கணும்னு ஆசைப்பட்டேன், குடிக்கவும் செஞ்சேன். ஆனால் அதுதான் என்னோடய கடைசி குடின்னு எனக்கு அப்போ தோணலை. மண்ணிலே ஈரமுண்டு, முள்காட்டில் பூவும் உண்டு, நம்பினால் நாளை உண்டு, கைத்தாங்க ஜீவனுண்டு. எங்கே போனா